ஹாய் காய்ஸ், எம்ஜே கிச்சன் ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கும். ஒரு அரை மணி நேரத்தில் சுவையான உருளைக்கிழங்கும் பூரியும் தயார் பண்ணிடலாம். நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்சது. கோதுமையை எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் 4 கப்பு, இந்த கப்பில் 4 கப் மாவு சேர்த்திக்கிட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3 ஸ்பூன் ஆயில், நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கணும். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். மாவு பிணையும் போதே லூஸ் விடக்கூடாது. உருளைக்கிழங்கு அந்த டைமில் மாவு ஊறுற டைமுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். கழுவி வாஷ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு குருமாவுக்காக தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் மேற்கொண்டு கூட ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இப்போ ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம். நான் வெங்காய கணக்கில் பார்த்தா 2 வெங்காயம் வெட்டிக்கிட்டேன், பெரிய வெங்காயமாக. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுற அளவுக்கு அது டேஸ்ட்டு கொடுக்கும். வரமிளகா, எனக்கு பச்சை மிளகா ஆகாது. உங்களுக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கணுன்னா பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. 2 பட்டை, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 20 பூண்டு சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட இருந்த பூண்டு ரொம்ப சிறுசாக இருந்ததுனால நான் 20 பூண்டு சேர்த்திக்கிட்டேன். உங்கள்கிட்ட பூண்டு பல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 10 பல் சேர்த்திக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் தக்காளி ஒரு 5, நான் சின்ன தக்காளியாக இருக்கும் 5 சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 சேர்த்துனா போதும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். உரித்து மசித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கவும். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு.
அந்த டைமில் நம்ம பொட்டுக்கல்லையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு, பொட்டுக்கடலை மாவு. இப்போ கரைச்சி நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. இந்த குழம்பு மட்டும் செஞ்சு பாருங்களேன், அவங்க குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இப்போது குருமா முடிஞ்சு நம்ம பூரி சுட தயாராகிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் சேனல் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொஞ்சம் தேவை. நாங்கள் உங்களுக்கு சமைச்சு காட்டுறோன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் அதை நல்லா நாங்கள் சமைச்சு அது எங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை உங்களுக்கு சமைச்சு காட்டுறோம். இப்போ பூரியும் தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.